அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது உடல் பருமன். இப்ப பார்த்தோன்னு சொன்னா ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் உடல் பருமனா இருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு, பரம்பரையாக ஒபிசிட்டி இருக்கலாம், அல்லது இப்போ உள்ள காலகட்டத்துல நம்மளோட உணவு முறை மாற்றம் இன்னைக்கு ஒபிசிட்டி உடல் பருமன் வருது. உடற்பயிற்சி இன்மை, அதே போல நம்ம சாப்பிடும் சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு இன்மை. ரெண்டாவது, உணவு பழக்க வழக்கம். நல்ல நார்ச்சத்துள்ள கீரைகள், காய்கள், பழங்கள். நீங்க நான்வெஜ் கூட சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. நான்வெஜ்லாம் கண்டிப்பா நான் சொல்றேன், நைட் டைம் யாரும் சாப்பிடாதீங்க. டே டைம் நீங்க தாராளமா உங்க விருப்பம் சாப்பிடுங்க. எப்படின்னு கேட்டா, டே டைம் சாப்பிடும்போது நமக்கு செரிமானம் ஈஸியா டைம் கொடுக்குறோம். நைட் டைம் சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்தோன்னு வச்சுங்க, அதுவே நமக்கு இன்டைஜஷன், கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன், ஒபிசிட்டி எல்லாத்துக்கும் காரணம். கூட பைல்ஸும் வந்துடும். அதனால தயவு செய்து யாராக இருந்தாலும், நோயே இல்லை, நீங்க எந்த நோயாளியும் கிடையாது, நார்மல் பர்சன், தயவு செய்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன்ல நான்வெஜ் எடுக்க. நைட்டு கட்டாயம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. வெஜிடேரியன் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சாப்பிடுங்க. இதுதான் நல்லது. அப்போ இந்த உடல் பருமனால என்ன பிரச்சனைகள் வரும்? ஒன்று, நமக்கு தைராய்டுனால உடல் பருமன் வரலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அது வர்றதுக்கும் காரணம் நம்மளோட உடல் உழைப்பு இன்மை, எக்ஸசைஸ் இல்லை, டயட்டு ப்ராப்பர் டயட் இல்லை, அதனால்தான் தைராய்டு வருது. அடுத்தது பார்த்தோன்னு சொன்னா, நமக்கு உடல் பருமனால ஏகப்பட்ட உபாதைகள் என்னென்ன அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம். இது மாத்திரம் இல்லை, இன்ஃபெர்டிலிட்டிக்கு முக்கிய காரணம் ஆண் பெண் இருபாலருக்கும் உடல் பருமன் ஒரு முக்கிய காரணம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எடுத்தோன்னு சொன்னால், இதனால irregular பீரியட். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது irregular பீரியட்னால சில பிரச்சனை, அதனால பெண்களுக்கு குழந்தையின்மை. ஆண்களுக்கும் அப்படித்தான், அவங்களுக்கு விந்து அணுக்கள்ல குறைபாடு ஏற்படும், தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை வரும், சுகர் இருக்கலாம். எல்லா நோயையும் வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கக்கூடியது உடல் பருமன். அப்போ உடல் பருமனை நம்ம குறைக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் டயட்டு, எக்ஸசைஸ், ட்ரீட்மெண்ட் எல்லாமே கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா நிச்சயமாக உடல் பருமன் இது மற்ற துணை நோய்கள் வராமல் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா உடல் பருமன் ஒன்று இருந்தால் எல்லா நோயும் தன்னால சீக்கிரம் வந்துடும். வரக்கூடாதுன்னு இல்லை, வரக்கூடாதுன்னா நமக்கு ஆசை, நம்ம எண்ணம். ஆனால் இருக்கிற பாடியை பார்த்தோன்னு சொன்னா நமக்கு எல்லா நோய்களும் விரைவில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதனால உடல் பருமன் கட்டாயம். ஒரு எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டு, அதுல இருந்து 5 கிலோ கூட இருக்கலாம், இல்லை 5 கிலோ கம்மியாக இருக்கலாம், 5 கிலோ வேணா கூட இருக்கலாம். அது வரைக்கும் நமக்கு பேலன்ஸ் பண்ணும். ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு இன்னைக்கு மூட்டு வலி, முதுகு வலி வர காரணம் நம்ம உடல் பருமன். நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனால அது உடல் மெலிந்து கூட இருப்பாங்க, மூட்டு வலி, பேக் பெயின் வந்துடும், சர்விக்கல் லம்பர் ப்ராப்ளம் வந்துடும். இது எதனால அப்படின்னா, ஒரே இடத்துல அதிக நேரம் உடற்பயிற்சி இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறது. உடல் பருமன் ஏன் நமக்கு மூட்டு வலி வருது, முதுகு வலி வருதுன்னா, நம்மளோட வெயிட்டை தாங்கக்கூடியது நம்மளோட கால் மூட்டுகளும் முதுகு தண்டு எலும்பும். அப்போ அதுல ஓவர் லோடு கொடுக்குது. அப்போ நமக்கு மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் கட்டாயம் அவதைப்படுவோம். அதே போல பேக் பெயின், சர்விக்கல் லம்பர் ப்ராப்ளம் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதனால உடல் பருமன் ஒரு பெருமிதம் கிடையாது. உடல் பருமன் நமக்கு மிக மிக மைனஸ் தான், நம்ம ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. அதனால ஒரு நார்மல் வெயிட் அல்லது ஒரு 5 கிலோஸ் அதிகமாக இருக்கலாம், அவங்களும் தொடர்பு கொண்டு அதுக்கு வேண்டிய வழிமுறைகள், ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு, கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக உடல் எடையும் படிப்படியாக குறைக்கணும். ஓவரா ஒரே மாதத்துல 10 கிலோ குறைக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா 2 கிலோ, 1 கிலோ, 3 கிலோ அப்படி படிப்படியாக குறைக்கும் போது உங்களுக்கு உடம்பு தோல் சுருக்கம் இல்லாமல் பாதுகாக்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.